இந்த பக்கம் திமுகவை பொறுத்தவரையில, இந்த மாரி விஷயங்கள் போய் சந்தி போறது, இவங்க மகிழ்ச்சியா இருக்கிறது, ரொம்ப கைகுலுக்கிக்கிறது, இதையெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்குமே ஒரு வருத்தம், ஆதங்கம் இருக்கும்ல ஏடிஎம்கேவுக்கு? அதாவது இது வழக்கமான சந்திப்பு தான். ஆ. இவர் ஒரு அரசியல் அறிக்கை விடுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆஹா. எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனார்ல, ஆமா. கார்கள் மாறி போய் உள்துறை அமைச்சரை சந்திச்சார்ல. ம். அப்போ என்ன இது பண்ணாரு? திரு மு.க. ஸ்டாலின் என்ன அறிக்கை விட்டாரு? ம். சட்டசபையில சொன்னார்ல, அவர் எதற்காக போயிருக்காருன்னு தெரியும், எனக்கு தெரியும்னாரு. சட்டசபையில அதோட நிறுத்திக்கிட்டாரு. வெளியில அறிக்கையில மிக மோசமாக எடப்பாடி பழனிசாமியை விமர்சிச்சாரா இல்லையா? ம். ம். அ தன்னை காப்பாற்றிக் கொள்ள கலக்குகளிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள டெல்லி போய் இரவு நேர சந்திப்புகள பண்ணிட்டு வந்தாரு. நான் போனது கட்டடத்த பார்க்கறதுக்கு தான்னு சொன்னவரு, ஏன் போனாரு? அதே வார்த்தைகள இப்ப ரிப்பீட் பண்ணியிருக்காரு. ஓகே. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், ஆமா. எடப்பாடி பழனிசாமி இப்போ தன் பையன காப்பாத்துறதுக்காக தான் முதலமைச்சர் டெல்லி போனாருன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இல்லையா? அப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் முன்பு என்ன அறிக்கை வெளியிட்டாரோ, அதே அறிக்கையை இந்த வாசகத்துல மறுபடியும் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. ம். பதில் குடுத்திருக்காரு எடப்பாடிக்கு. ம். என்னன்னு? நான் போனது பையன காப்பாத்துறதுனா, நீங்க போனது யார காப்பாத்த? உங்க பையன காப்பாத்தவா? சரி. அமித்ஷாவை ரகசியமாக சந்தித்ததன் பின்னணி என்ன? ம். நான் உங்கள மாரி பயந்தவன் கிடையாது. போனா வெளிப்படையா தான் போவேன். வெளிப்படையா தான் சொல்லுவேன். என் கை திராவிட மாடல் கொடிய தான் ஏந்துன்னு வழக்கமான வாசனம்லாம் உட்டாரு. சரி. நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனதா தான் நினைக்கிறேன். ஏனென்றால், பாஜக அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வதற்கு அவகாசமும் இல்லை. அதற்கான நியாயமான காரணங்களும் இல்லை. பாஜக அசிங்கப்பட விரும்பாது. சரி. நன்றாக மாட்டிக்கொண்டிருக்கிற ஒரு நேரத்துல ம். அவங்களோட கைகுலுக்கி சமரசம் செய்து கொள்ளும் என்று நினைக்கிறீர்களா? ஆகவே பாஜகவுக்கு அந்த தேவையில்லை. அவர்களுக்கு ராஜ்யசபாலையோ லோக்சபாலையோ பண்ணிக்கிறதுக்கான ஸ்கோப் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. ம். ஆகவே திமுகவின் தயவு பாஜகவுக்கு தேவையில்லை என்பதுதான் என் பார்வை. ஓ! திமுக வசமா சிக்கி இருக்கிறது. அத விடமாட்டாங்க அப்படின்னு. இந்த நேரத்தில் விசாரணை நிறுத்தினால் பாஜகவின் பெயர் கெடும். ஓகே. அதற்கு பாஜக முன் வராது.